ஹாய் வெல்கம் டு ஜேஜே வியூஸ். நம்ம இன்னைக்கு அந்த லேல இருக்கிற ஒரு ஹோட்டலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அந்த ஹோட்டல் பேர் வந்து மைத்ரேயி அப்படின்னு ஒரு ஹோட்டல். நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே நம்ம தமிழ்நாடு அது மாதிரி பெங்களூர் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம ஒரு பயம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நார்தன் சைடில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஒரு கவலை இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அந்த ரிவ்யூ வந்து போடுறோம். இந்த மைத்ரேயிங்கிற ஹோட்டல் வந்து மவுண்டைன் வியூ இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டல். ரொம்ப வந்து ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டாக இருந்தது. ஹோட்டலும் ரொம்ப டீசென்ட்டாக இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது குறிப்பாக. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்க முடியாது. அதுக்காக ரொம்ப சீப்பாக இருந்தாலும் அதோட கிளென்லினஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கவலை இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் அந்த ரோடு. ஸோ இது ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஹோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரேயின்னு. இதில் ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல இது வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி இதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அரவுண்ட் பெர் நைட்க்கு வந்து 3000லேருந்து 3500 டிபெண்டிங் அப்பான் அந்த சீசன் அது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மே மாதத்தில் வந்து 3200 அது மாதிரி சார்ஜ் ஆகிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட்டு டின்னர் வந்து இன்க்ளூடட். அதாவது டின்னர் வந்து நம்ம அந்த டூர் ஆப்ரேட்டரோட இது டிபெண்ட்ஸு. பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ காரில் வந்து போகிறதுக்கு நல்ல ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ் இருந்தது அதில். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சில் கிளைமேட்டு. பேக் சைடில் பால்கனி வழியாலாம் பார்த்தோன்னா கம்ப்ளீட் நேச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அது வந்து இருந்தது. நல்லா இருந்தது ரொம்ப. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஒன்லி திங் இஸ் 2 ஃப்ளோர் இருக்குது. லிஃப்ட் கிடையாது இதில். மோஸ்ட்லி இங்கே ஹோட்டல்ஸில் அவ்வளோவா லிஃப்ட் இல்லை. இந்த ஹோட்டல்லையும் இல்லை. பட் நல்லா ப்ராடாக ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ எந்த விதமான நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு புது இடத்துல இருக்கோங்கிற பயம் இல்லாமல் ஒரு மாதிரி போய் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம அதில் அக்காமடேட் ஆகிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், வெளியில் ஒரு லான் மாதிரி இருக்குது. வெயில் வேண்டிருக்கு இங்கெல்லாம். ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்கிறதுனால அந்த வெயிலே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே லாபி இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் இருக்கிறவங்களாமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. 24/7 ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. ஸோ இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி தான் இருக்குது. ஓகே, நம்ம செக்இன் பண்ண உடனே நம்ம வந்து என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தட் இஸ் ரெண்ட்டுக்கு வந்து ஸ்கூட்டி எல்லாமே தராங்க. காரு அரேஞ்ச் பண்ணுறதுனாலும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கைட்லைன்ஸும் கொடுக்குறாங்க, என்னென்ன பார்க்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸு. ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் வந்து ரொம்ப நேரோவாக பக்கத்தில் இல்லாமல் நல்ல தள்ளி தள்ளி அதோட டோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரைவசி வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். ஒன்று பார்த்த ஒன்று ரூமாக இல்லாமல் இல்லை ரொம்ப நேரோ பேசேஜில் இருக்கும். மோஸ்ட்லி நம்மளோட இங்கே ஈவன் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அப்படி இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸ்டார் கேஸும் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ப்ராடாக இருந்தது. ஸோ இது போன உடனே மேலே ஒரு அழகாக சீனரிஸ்லாம் இருக்குது. நல்ல சோஃபா கம்ஃபர்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ மேலேயும் அதே மாதிரி போகுது. ஸோ நம்மளோட ரூம் இப்போது போகிறோம். ஸோ நல்லா வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அங்கங்கே நேச்சுரலி ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவ் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஒரு ப்ளசண்ட் அட்மாஸ்ஃபியர் வந்து அங்கே இருந்தது. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த மேலேருந்து பார்க்குற வியூ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து பார்க்குற கீழே பார்க்குற அந்த இதெல்லாம் ரிசப்ஷன்லாம் இங்கேருந்து கிளியராக தெரியும். அது மாதிரி இங்கே வந்து ஏதோ சீனரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே ஏசி இருந்தது. இதுதான் ரூமோட ஒரு அப்பியரன்ஸ். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இல்லை, நல்ல ஒரு பெரிய ஒரு டோர் இருக்குது. நல்ல உள்ள கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டே வந்து. வார்ட்ரோப்ஸ்லாம் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. நல்லா வாக் பண்ணி அதாவது ஆரம்பித்த உடனே முடிஞ்சிடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது. வார்ட்ரோப்ஸ் சூப்பராக இருந்தது. ப்ளஸ் ஸோ அந்த இடத்துல லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஷூ ஸ்டாண்ட் இருந்தது. பெரிய மிரர் இருக்குது. அண்ட் தென் காட் வந்து கிங் சைஸ் பெட்டு அண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. டிவி எல்இடி டிவி இருக்குது. அதுக்கப்புறம் 2 சேர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பால்கனி வியூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து
உள்ள இங்கேயும் வந்து கீழ கீழ சின்ன வார்ட்ரோப்லாம் இருந்தது. பால்கனிலேருந்து பார்த்தா அந்த ஹில் வியூஸ் வந்து சூப்பரா தெரிஞ்சது. அம் அதுக்கப்புறம் இந்த மிரரும் நல்லா இருந்தது. ஸோ அந்த பால்கனி வியூ பாருங்க. சின்ன ஒரு கார்பெட் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல கதவ திறந்தாலே அப்படியே சில்லுன்னு ஒரு இது. அங்க கீழேருந்து பார்த்தா பார்க்கிங்லாம் நமக்கு தெரியும். அது மாரி ஒரு வியூ அது. சூப்பரா இருந்தது. மார்னிங் ஹவர்ஸ்ல ஒரு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு பிளேஸா இருந்தது அது. தென் வாஷ்ரூம்ஸ் எல்லாமும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. ஸோ வாஷ்ரூம்ஸ் நல்லா ஸ்பேஷியஸாவும் இருந்தது. நீட் அண்ட் கிளீனா இருந்தது. ஸோ நமக்கு எந்த விதமான இன்கன்வீனியன்ஸும் இதில நாங்க ஃபீல் பண்ணல. நல்லாவே இருந்தது. நீட் அண்ட் கிளீனா எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது நல்லா இருந்தது. இப்போ இந்த ஹோட்டலோட அந்த டைனிங் ஏரியா பார்க்கலாம். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. அண்ட் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. மார்னிங் 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லன்ச்சு அண்ட் டின்னர் வந்து ஈவினிங் அந்த டைமிங்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்மேட்ஸ்க்கு வந்து மார்னிங் ஆஸ் யூஷுவல் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் டீ, காஃபி எல்லாம் இருந்தது. அண்ட் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சாம்பார் வடை, போண்டோ அதெல்லாமும் கிடச்சிது. பூரி அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாமும் நிறையா இருந்தது. நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இங்க. ஆம்லெட் மட்டும் வேணும்னா போட்டு தராங்க. நாங்க வெஜிடேரியன்ஸுங்கிறதுனால எங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியல. அண்ட் டெசர்ட்ஸ்லாமும் இருந்தது. வாட்டர் மெலான் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய டீஹைட்ரேட் ஆகிடும்னு சொல்லிட்டு வாட்டர் மெலான் வேணும் அப்படின்னு வாட்டர் மெலான் வச்சுருப்பாங்க. தோஸ் ஹூ ப்ரிஃபர் அவங்க அதை எடுத்துக்கலாம். டைனிங் ஏரியாவும் பாருங்கள், நிறைய சேர்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது. டின்னருக்கும் நல்லா இருந்தது. தேங்க் யூ.